உங்களுடைய பற்களை சேதமடைய செய்யக்கூடிய முக்கியமான 11 பழக்கங்கள். நம்பர் 1, ப்ரஷ் பண்ணக்கூடிய மெத்தடு. நம்ம ப்ரஷ் பண்ணும்போது பற்களையும் ஈறுகளையும் வேகமாக அழுத்தி ப்ரஷ் பண்ணும்போது பற்களும் ஈறுகளும் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரொம்ப சாஃப்டான ப்ரஷ் யூஸ் பண்ணுறது, 6 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரஷ்ஷை சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் பற்களை பராமரிக்கிறதுக்கான முதல் ரூல். 2வது, நகம் கடிக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பற்களை வச்சு நகத்தை கடிப்பாங்க. இது உங்கள் பற்களை டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜா டிஸ்ஃபங்க்ஷனையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த பழக்கத்தை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கைகளில் நெயில் பாலிஷ் போடுறது மூலமாக தவிர்க்க முடியும். 3வது, ஐஸ் க்யூப்ஸை சாப்பிட்றது. பொதுவாக யாரும் சாதாரணமாக அதை சாப்பிட மாட்டோம். ஆனால் ஒரு ஜூஸ் சாப்பிடும்போது கடைசியாக இருக்கக்கூடிய ஐஸ் க்யூப்ஸை பற்களால் கடித்து சாப்பிட்ற பழக்கம் சிலருக்கு இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடும்போது பற்கள் டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். அடுத்து, சிலர் பற்களை நைட்டு தூங்கும்போது கடிப்பாங்க. இது ஏன்னா ஒரு விதமான ஆங்ஸைட்டினால் மார்னிங் டே டைம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நைட் டைம் தூங்கும்போது பற்களை கடித்து சேதமாக்கிப்பாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஆங்ஸைட்டிக்கு யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக இதை தவிர்க்க முடியும். 5வது, டொபேக்கோ யூஸ் பண்ணுறது, அதாவது புகையிலை, ஸ்மோக்கிங் பண்ணுறது. இது எல்லாமே உங்களுக்கு பேட் ப்ரீத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஈறுகளையும் பற்களையும் சேதமாக்கக்கூடும். 6வது, கை சூப்பக்கூடிய பிரச்சனை. குழந்தையாக இருக்கும்போது கொஞ்ச நாள் குழந்தைங்க கை சூப்புவாங்க. ஆனால் இது நாள் ஆக ஆக இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பற்களுடைய ஷேப் இது மாற்றக்கூடும். இதனால் டென்டல் இஷ்யூஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 7வது, டூத் பிக்ஸ் யூஸ் பண்ணுறது. பற்களுக்கு இடையே ஏதாவது உணவுத் துகள் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்காக குச்சிகளை வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஈறுகளில் தெரியாமல் குத்திடுவாங்க. இது இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணும். இது ஆறுறதுக்கும் ரொம்ப நாளாகும். இதனால் கூட பார்த்திங்கன்னா உங்கள் பற்கள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து, மிஸ்யூஸ் யுவர் டீத். உங்கள் டீத்தை நிறைய காரணங்களுக்காக நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. அதாவது ஏதாவது ஒரு பாட்டிலை ஓப்பன் பண்ணுறது, ஒரு மூடியை ஓப்பன் பண்ணுறது. இதை கடித்து ஓப்பன் பண்ணும்போது உங்கள் பற்கள் உடைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம். 9வது, சோடாவை அதிகமாக குடிக்கிறது. அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்கு தான். ஸோ இது உங்கள் பற்களை அரித்து உங்கள் பற்களுடைய வடிவத்தை மாற்றுறது மட்டும் இல்லாமல் டேமேஜ் பண்ணவும் கூடும். 10வது, அதிகமான சுகர் உள்ள ட்ரீட் எடுத்துக்கிறது, நிறைய சாக்லேட் சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் அதிகமாக எடுக்கும்போது உங்கள் பற்களில் அந்த சுகர் ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் நாளாக உங்கள் பற்களை டேமேஜ் பண்ணக்கூடும். ஏன்னா உங்கள் பற்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸுக்கு இந்த ஸ்வீட் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஃபுட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா வாய் கொப்பளிக்கிறது, கார்கிள் பண்ணுறது, பல்ல தேய்ச்சி விடுறது, இது மூலமாக அந்த சுகர் உங்கள் பற்கள்லேயே தேங்காமல் தவிர்க்க முடியும். லாஸ்டான விஷயம், அதாவது டென்டிஸ்ட்டு பார்க்குறத அவாய்ட் பண்ணுறது. உங்கள் பற்களில் என்ன பிரச்சனை அப்படின்னாலும் அதை தவிர்க்காமல் ஒரு டென்டிஸ்ட்டை கலந்து ஆலோசிங்க. ஏன்னா அந்த டென்டிஸ்ட் மூலமாக உங்களுக்கு நிறைய அவங்க டிப்ஸ் கொடுப்பாங்க உங்கள் பற்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஏன்னா டென்டல் இஷ்யூ உங்கள் ஹெல்த் இஷ்யூ ஒன்றுக்கு ஒன்று ரொம்பவே தொடர்புடையது. அதை ரொம்ப சாதாரணமாக எடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.